ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ட்ரெடிஷ்னல். இன்னைக்கு நம்ம அவியல் செய்ய போகிறோம். அவியல் செய்கிறதுக்கு வேண்டிய காய்கள்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். முருங்கைக்காய், அப்புறமா கத்திரிக்காய், கேரட்டு, வாழைக்காய், பீன்ஸு, மாங்காய். இப்போ இதெல்லாமே நம்ம காய்கறிகளை போட்டு தான் நம்ம அவியல் செய்ய போகிறோம். இந்த காய்கறிகளெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய், அரை மூடி தேங்காய், ஒரு ஸ்பூன் சீரகம், 5 பல் பூண்டு, இதெல்லாம் நம்ம மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தயிர் அரை கப் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த காய்கறிகளை நம்ம கட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரை மூடி தேங்காயும், ஒரு ஸ்பூன் சீரகம், இதை நம்ம அரைக்கணும். இது கூட பச்சை மிளகாய் 3 போட்டுக்கலாம். போட்டுட்டு 5 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், இதையும் நம்ம போட்டுட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுக்கணும். ஃபஸ்ட்டு இதை அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதையும் போட்டு நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அவியலுக்கு உள்ள மசாலா இதுதான் பாருங்க. இப்போ சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே போட்டு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு பக்கம் ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம காய்கறி எல்லாம் கட் பண்ணலாம். தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். காயெல்லாம் கட் பண்ணி இந்த தண்ணியில் போடலாம். நம்ம தண்ணியில் போடாமல் வச்சோம்னா காயெல்லாம் கொஞ்சம் கருத்த மாதிரி ஆகிடும் மேலெல்லாம். அதனால் நம்ம கட் பண்ணிவிட்டு காய்களெல்லாம் தண்ணியில் போட்டு எடுத்து வைக்கலாம். இப்போ இதுக்கு பாருங்கள், நான் ஒரு 3 கத்திரிக்காய், ஒரு வாழைக்காய், ஒரு கேரட்டு, 10 பீன்ஸு, ஒரு மாங்காய், ஒரு உருளைக்கிழங்கு, இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். இந்த காய்களெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு ரொம்ப பொடிசாக கட் பண்ண தேவையில்லை. இந்த அவியலுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா காய்களையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு தான் போட்டிருக்கோம் பாருங்க. வேணா வாழைக்காய் வேற ஒன்று போடுறோம்ல, அதனால ஒரு உருளைக்கிழங்கு போட்டால் போதும். இதில் பார்த்தீங்கன்னா அவரைக்காய் இருந்தால் கூட நம்ம அவரைக்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன காய் இருக்கோ அந்த காய் போட்டுக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் இருந்தால் காலிஃப்ளவருக்கும் சேர்த்துக்கலாம். ஆனால் வீட்டு அவரைக்காய் இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நம்ம சேர்க்கும் போது. நம்ம காய்கறிகள்லாம் போட்டு நம்ம இருக்கிற காய்கறிகளை போட்டு கூட நம்ம இந்த மாதிரி அவியல் செய்யலாம். இந்த அவியல் செய்யும்போது நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம். சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது, சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடும் போதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த அவியல். இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாழைக்காயும் கட் பண்ண போகிறோம். கேரட்டு, வாழைக்காய் பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் இருக்க அந்த இது மட்டும் நார் மாதிரி வருது இல்லையா, அது இல்லாமல் உரிச்சு எடுத்தாவே போதும். அதுக்கப்புறமா நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நம்ம அந்த தோலெல்லாம் ரொம்ப இழைச்சி விட வேண்டியதில்லை. கொஞ்சமாக லைட்டாக மெல்ட்டாக மட்டும் நம்ம இழைச்சி எடுத்தால் போதும். இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த அவியல் பார்த்தீங்கன்னா நமக்கு தேங்காய் எண்ணெயில் தாளிச்சு விடணும். அப்போ தான் இது செம்ம டேஸ்ட்டாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இப்போ காய்கறிகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டு குக்கரில் நம்ம 2 விசில் விட்டு எடுக்க போகிறோம். தாளித்து விட்டுட்டு வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். நம்ம குக்கரில் வச்சு எடுக்கும்போது நம்ம சீக்கிரமாக இந்த அவியலை செஞ்சு முடிச்சிடலாம். அதனால இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறோம். எல்லா காயும் கட் பண்ணியாச்சு. தனியாக மாங்காய் எடுத்து வச்சுருக்கோம். தயிர் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம இதை இப்போ எப்படி நம்ம குக்கரில் காய்களை வேக வச்சுட்டு எப்படி தாளிச்சு விடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இப்போ நறுக்குன எல்லா காய்கறிகளையும் நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஒரு 2 கிளாஸ்
தண்ணி இதில் சேர்க்கணும். 2 விசில் விட்டு எடுத்தோம்னா நம்ம கரெக்டாக இருக்கும். ரொம்ப நம்ம விட்டோம்னா குழஞ்சிரும் காய்கறிகள். இப்போ இதில் வந்து நம்ம 2 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்தா போதும் மஞ்சள் தூள். அப்புறம் இந்த காய்க்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மூடி போட்டுட்டு 2 விசில் வரைக்கும் நம்ம விடலாம். 2 விசில் விட்டு எடுத்தோம்னா போதும். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம மசாலாவும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம எப்படி தாளிச்சு விடுவோம். அது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போது இந்த மண் சட்டி வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, சின்ன வெங்காயம் ஒரு 5 சின்ன வெங்காயம் கட் பண்ணது சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கணும். இப்போ இது கொஞ்சம் நல்லா வேகட்டும், வெந்து வரட்டும். இப்போ இது பார்த்தீங்கன்னா வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, தேங்காய் சீரகம் போட்டு அந்த விழுது, சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இதில் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் அதில் சேர்த்துருக்குது, தேங்காயில் சேர்த்து அரைச்சிருக்கோம்ல, அதுதான். இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விடலாம். அதையும் அப்படியே தண்ணியை நம்ம அலசிட்டு அதில் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம காய்கறிகளை தண்ணியில் தான் நம்ம வேக வச்சதுனால அந்த தண்ணியும் கொஞ்சமாக இருக்கும். இப்போ அந்த மசாலா கூட நம்ம வேக வச்ச காய்கறிகளை அப்படியே அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணியும் ரொம்ப இல்லாமல் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம தாளிச்சுட்டு அந்த தேங்காய் அந்த மசாலாலாம் சேர்த்துட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம லைட்டாக அது கொஞ்சம் அந்த மசாலா வடை போடுற அளவுக்கு நம்ம கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த காய்கறிகளை சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா காய்கறிகளை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ தயிர் சேர்த்துக்கிறோம். 1/2 கப்பு தயிர் எடுத்து வச்சுட்டு நம்ம சேர்த்தாச்சு. நல்லா கலக்கி விடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பாருங்கள், அவியல் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக கொத்தமல்லி இலை நம்ம போட்டுக்கலாம். சூப்பரான சுவையான அவியல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, அப்புறமா பார்த்தீங்கன்னா சாதம், இதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சாம்பார் சாதம், ரசத்துக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் ஹாப்பி ட்ரெடிஷனல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.